கிளம்பியா ஸ்கூலுக்கு? ஃபர்ஸ்ட் டேவா? ஹாப்பியா இருக்கியா? செம்ம ஹாப்பியா? ஜாலியா? சரி சரி சரி. லைஃப்பில் நாங்கள் எதிர்பார்த்துருந்த ஒரு நாள் ரொம்ப கிட்ட வந்துருச்சுங்க. அதாங்க ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஸ்கூல். தியாவோட ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஸ்கூல். நாங்கள் ரொம்ப நாளாக எக்ஸைட்டடாக இருந்த ஒரு நாள் இந்த ஒரு நாள் தருணம். ஆனால் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தோம். எங்கே சேர்க்கறது, எந்த ஸ்கூல் சேர்க்கறது. ஏன்னா நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் தரணும். அதுதான் நம்மளோட கோல் அண்ட் அச்சீவ்மெண்ட் கூட. அதனால் ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் ஒரு சூப்பர் ஸ்கூலில் சேர்த்தாச்சு. ஃபஸ்ட் டே விட்டோன்னே எனக்கு ரொம்ப பயம். அழுவுமா குழந்த? ஏன்னா நாளாக அழுதுருக்கேன். பார்த்தா சமத்தா குழந்த சூப்பராக கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டேக்கு சமைக்கணுன்ட்டு என்னென்னு சொல்லிட்டு சமைக்கணும். என் தங்கமணி நைட்டெல்லாம் யோசித்து சூப்பராக ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும், நல்லாவும் இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும், ரொம்ப ஹெவியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் ட்ரை ஃப்ரூட்ஸு, ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸில் முந்திரினா என் பொண்ணு கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். அதனால் முந்திரி, பீனட்டு, பாஸ்தா, சால்டட் பாஸ்தானா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்காக லைட்டாக கொஞ்சம் கீயில் போட்டு ஃப்ரை, அந்த அரோமா டேஸ்ட்டோடு இருந்துச்சுன்னா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு என் மனைவி பார்த்து செய்கிறாங்க. ஆனால் சாப்பிடுமோ சாப்பிடாதோ யாருக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மக்கானா கொஞ்சம் கேரமல் மாதிரி பண்ணி கொடுத்தா, லைட்டாக சுகர் போட்டு கேரமல் மாதிரி பண்ணி கொடுத்தா அது கொஞ்சம் விரும்பி சாப்பிடும் என் பொண்ணு. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சால், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபைபராக சாப்பிடும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டோம். ஆனால் இவ்வளோத்தையும் செஞ்சு கொடுக்குறோம். அவங்க ஸ்கூலில், அதுவும் ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகிறாங்கல்ல, ஸ்கூலில் போய் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம ஏந்திருமா, டைம் ஆயிடுச்சு தங்கம். இல்லையாம்மா ஏந்திரி தங்கம், ஸ்கூலுக்கு போகலாம், ஏந்திரு. ஐயா தியா 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 சிரிச்சின்னு சிரிப்பு மட்டும் வருது. ஆய் நம்ம தியா ட்ரெயின் கோவாவே. தியா எழுந்துக்கிற மாதிரி தெரியல. தங்கமணி ஸ்வீட் பொட்டேட்டோலாம் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. பல் தைக்கிறதுலேருந்து பஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னன்னா இது ஆரஞ்சு கலரில் இல்லையா? ஐயோ என்னெல்லாம் பண்ண போகுது தெரியலையே. இந்த பேண்ட் பார்த்து போடுங்க, கைட்டின் போயிட போகுது. ஏன் உட்காந்து தான் போட மாட்டீங்களா? நின்றுலாம் பார்த்து தான் போடுவீங்களா? கெத்தா நீங்கள்? கெத்துக்குட்டியா? அங்கே மாட்டே பேண்ட் பயமாகுது. ஸ்கூலுக்கு போறியா? ஜாலியா? ஓகே. ஒரு வழியாக ரெடி பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சாச்சுங்க. கிளம்பிச்சு பொண்ணு கிளம்பிச்சு. மை வரைகிறாங்க. மேக்கப் கொட்டு போகிறேன். ஏதாவது ஒன்று ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்காம்மா? அம்மா முடிச்சிருவா. நீ முடிக்காது, அம்மா முடிச்சிருவா. எல்லாம் பிடிச்சிருக்கா தங்கம்? சரி, இந்த ஃபர்ஸ்ட் வச்சுடா. ஆமாம், ரெடி. லஞ்ச் பாக்ஸ் ரெடியாம்மா? சரி. தங்கம் அவங்க லஞ்ச் பேக்கில் வச்சுக்கோ. லஞ்ச் பேக்கில் போகுமான்னு தெரியலையா? அவ்வளோதான், லஞ்ச் பேக் ப்ரிப்பேர்டு. பேக் ரெடி ஆச்சா? பேக் பிடிச்சிருக்கா? ரைட்டு, சூப்பர். அது மாட்டிப்பியா? அடடா, தூக்க முடியல. என்னடா இது இவ்வளோ வெயிட் இருக்கு? ஐயோ கீழே வந்துட போகிறேன். வெயிட்டாக்கா? தியா போய் ஸ்கூல் விட்டோன்ட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகுது. பக்குன்னு இது ஃபஸ்ட்டு டே வர போச்சா தியா ஸ்கூலுக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எனக்கு அள்ளு விடுது. எப்படா வீட்டுக்கு வரோம், எப்படா பேசணும், அதுக்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கலாம். எனக்கு வேறு அழுவுமா, அதெல்லாம் பயமும் பக்குன்னு அடிச்சுட்டு இருக்கு. மணி இப்போ தான் 10 ஆகுது. எப்போ தான் 12 ஆகும்னு இருக்கு. போய் கூப்பிட்டு அதுகிட்ட கேட்கணும்.
அது அழுவாமல் ஜாலியாக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்ப்போம் நம்ம வந்து தெரில. கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10:35 ஆயிடுச்சு. தியா ஸ்கூலுக்கு போனது வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock. ஐயோ 8:30 போச்சு. சாரி, என்ன பண்ணுன்னு தெரில. 1.5 hour அள்ளு விடுது கைஸ். ஐயோ பக்குன்னு அடிக்குது. போய் எப்போ தான் 12 கூப்பிட்டு வந்து எப்படி தான் இருந்துச்சு ஸ்கூலு அப்படின்னு கேட்கணுன்ட்டு ஒரு ஆர்வம் வர இருக்கான். அப்போ வெயிட் பண்ணுறேன். நானும் டைம் ஆகும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டைம் இன்றைக்கின்னு பார்த்து ஆக மாட்டேங்குது. பார்க்கலாம். ஃபைனலி தியா ஃபஸ்ட் டே ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துச்சு. நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். நீங்களும் என்ன மாதிரி எக்ஸைட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க கேட்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு. ஜாலியாக இருந்துச்சா? இங்கே பாரு, அப்பா பாரு, இங்கே பாரு. அதை சொல்லிட்டு நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? ஓகே. என்ன சாப்பிட்ட? தியா ஜாலியாக இருந்துச்சாம்மா ஸ்கூலு? ஜாலியாக சாப்பிட்டியா? எப்படி போச்சு ஸ்கூல்? ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? சரி. லஞ்ச் பாக்ஸ் செக் பண்ணி என்ன காலியாக இருக்கு? இது என்னடாப்பா? மக்கானா காலி பண்ணிச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் இருக்குது போல. எதுவும் சாப்பிடல. மக்கானா மட்டும் திருப்பி முடிச்சிட்டா இருக்காது. மக்கானா மட்டும் தான் சாப்பிட்டியாமா? இதெல்லாம் சாப்பிடல. நல்லா இருக்காதா? ஆமா. ஸ்கூல் எப்படிமா இருக்கு? ஸ்கூல்லாம் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கா? வெரி குட். மிஸ்லாம் எப்படி நல்லா பேசினாங்களா? சாப்பாடு லஞ்ச் பிரேக்லாம் கரெக்டாக கொடுத்தாங்களா? தண்ணிலாம் குடிச்சியா? ஸ்கூலில் எப்படி ஏசி குளிர் தான் ஜில்லுன்னு தான் கற்றுக்குதா? ஜில்லுன்னு இல்லை. காற்று வரலையா? அடா பாரு. ஏன் ஃபேன் போட்டாங்களா இல்லையா? காற்று வரல. வேர்த்து போச்சா உங்களுக்கு? கத்தி போய் தொடச்சா இல்லையா? அப்பயும் குறையவே இல்லை. அது மட்டும் தான் ஒரு கம்ப்ளைண்ட். மற்றபடி ஸ்கூல்லாம் பிடிச்சிருக்கு. ஓகே, போகல நாளைக்கு. இதுக்கப்புறம் தைரியமாக போகல. சரி, சூப்பராக ஸ்கூல். தியாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஃபஸ்ட் டே ஸ்கூல் சமத்தாக போயிட்டு வந்துச்சு. நம்ம வெரி குட், நைஸ், தேங்க்யூ, பாய்.